I decide. I go extra. Presta, always extra. But what extra? JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th. Up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள் மையா மையா என்னுடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா மையா மையா. எல்லாரும் போற்றப்படுற ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. வீட்டில் என்ன சொல்கிறாங்க? வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் நல்லா பாடினா போதும், எனக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் போயிட்டு நல்லா பாடிடணும் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு 2 ப்ரைஸ் கிடைக்கும்னு நான் எதிரே பார்க்கல. ஆருயிரே ஆருயிரே அன்பே உன் அன்பில் தானே நான் வாழ்கிறேன். நீ இல்லையே நான் இல்லையே. அம்மா சப்போர்ட் எப்படி? இனிஷியலாக அவங்களுடைய ஆசை தானே பாட்டு பாடுறது, இல்லை நீங்கள் ஏதாவது பாட்டு பாடுறது கேட்டு இவங்களுக்கு வந்து கோச்சிங்லாம் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரியா? சின்ன வயசுலேருந்தே நானே கேட்டு அப்புறம் ஆசிரமத்தில் வந்து மியூசிக் அவங்க பாடிட்டு இருப்பாங்க, நான் இந்த சைடு விளாண்டுட்டு இருப்பேன். அப்படியே கேட்டு அப்படியே பழகிடுச்சு. அந்த ஃபேன்ஸோட இதெல்லாம் ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்கள் சரிங்கப்பால பாடுறவங்க தானே. ஸோ இப்போ நம்ம நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய கம்போசர் நம்ம பாடணுன்னு ஒரு ஆசை இருக்கும்ல எல்லா சிங்கர்ஸ்க்குமே. அது மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை? இளையராஜா சார்கிட்ட, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட. இன்னைக்கு நீங்கள் சீனி சார் கூட ஒரு பாட்டு பாடினீங்களே, ஆமாம், அது பயங்கர வைரல் ஆச்சு. எங்களுக்காக ஒரு 4 லைன் பாடுறீங்களா? முதல் முறை கேள்வி பார்த்தேன், முதல் முறை கண்ணில் வேர்த்தேன், எந்த தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை உயிர் கொண்டேன், உன்னால் இருமுறை உயிர் கொண்டேன். வணக்கம் கோல்டன் வாய்ஸ் தன்வி. வணக்கம்ண்ணா. சூப்பர், செம. லைக் இப்போ நீங்கள் வந்து அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு எல்லாரும் போற்றப்படுற ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. வீட்டில் என்ன சொல்கிறாங்க? வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு வந்து எப்படின்னா, நான் நல்லா பாடினா போதும், எனக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் போயிட்டு நல்லா பாடிடணும் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு 2 ப்ரைஸ் கிடைக்கும்னு நான் எதிரே பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட். ஸோ சீனி சார் கூட பாடினீங்க, சைந்தவி மேம் கூட பாடினீங்க, வேற யாருக்கா பாடணும்னு ஏதாவது தோணுச்சா அவங்க கூட? ஸ்வேதா மேம் கூட பாடல. ஏதாவது பிளான் இருந்துச்சா ஏதாச்சும் அவங்க கூட பாடணும் இந்த சாங் கூட? அவங்க கூட பாடணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அது எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு தெரியல. வெயிட்டிங். ஓகே, ஒரு சிங்கர் அப்படின்னும் போது ஆரம்பத்தில் பாட்டு பாடி தான் ஆரம்பிப்போம். எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. ஆருயிரே ஆருயிரே அன்பே உன் அன்பில் தானே நான் வாழ்கிறேன், நீ இல்லையே நான் இல்லையே, நீ போகும் முன்னே அன்பே நான் சாகிறேன், உயிரே என் உயிரே எனக்குள்ளே உன்னுயிரே, கண்கள் மூடி அழுகிறேன், கரைகிறேன், என்னை பிரிகிறேன். வாவ், செம. இப்போ இந்த ஷோவில் உங்களுக்கு யார் ரொம்ப டஃப்பான காம்படிட்டர்னு பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்து வரைக்கும்? அப்படி எதாவது இருக்காங்களா? அப்படி இல்லை, யாரும் இல்லை. யாருமே எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ். க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் யார்? ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கிட்டேயும் செம்மையாக பேசுவாங்க எல்லாரும். ஓகே, இந்த ஃபைனலிஸ்ட்டில் உங்களுக்கு லைக் ஏதாச்சும் ஒருத்தங்க இன்புட்ஸ்லாம் கொடுக்கறது, எந்த பாட்டு சூஸ் பண்ணுற, யார் கூட அதிகமாக அந்த கான்வர்சேஷன் வச்சுருந்தீங்க? யார் எனக்கு நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, இவங்க ஜெயிச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்ற மாதிரி? அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நானும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவேன். எல்லாருமே இப்போ 6 பேர்னா 6 பேரும் ஒன்றா இருப்போம். அப்படின்னா எல்லாருமே ஒட்டுக்கா பேசிட்டு ஹாப்பியாக இருப்போம். யாருக்கு கிடைச்சாலும் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தானே, யாருக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு நினச்சோம். அப்படியே எல்லாருக்கும் கிடச்சிருச்சு ப்ரைஸு. சூப்பர்.
ஸோ அம்மா எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே? ஏன்னா நீங்கள் ஊட்டியிலேருந்து இங்கே சென்னை வந்து தங்கி இங்கேயே நீங்கள் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே இங்கேயே தான் ஸ்டே பண்ணீங்க. அங்கேருந்து இங்கே வரும்போது உங்களுக்கு கடுப்பாக இருக்குமா? என்ன சென்னைக்கு வந்துட்டோம், மாறிட்டோம், நம்ம இருந்த இடத்த விட்டு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா? இல்லை, நம்ம வந்து ஒரு இங்கே எப்படி இருக்குது, இங்கே வந்து ஒரு சேஞ்ச் பார்க்கலாம், எப்படி இருக்குது, நம்ம வந்து நல்லா இங்கே என்விரான்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நினச்சேன். அவ்வளோதான். அங்கேருந்து இங்கே டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அங்கே லைட்டாக குளிரும், இங்கே கொஞ்சம் ஆமாம். அம்மா சப்போர்ட் எப்படி? இனிஷியலாக அவங்களுடைய ஆசை தானே பாட்டு பாடுறது, இல்லை நீங்கள் ஏதாவது பாட்டு பாடுறதை கேட்டு இவங்களுக்கு வந்து கோச்சிங்லாம் பண்ணி விடலாம் அப்படின்ற மாதிரி? இல்லை, அம்மா வந்து அம்மா அம்மா வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு தாத்தா பாட்டி கூட தான் வந்தேன். அம்மா அப்பா ஒர்க் போயிருந்தாங்க. அங்கேருந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணி அவங்க நல்லா எங்களை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்தே நானே கேட்டு அப்புறம் ஆசிரமத்தில் வந்து மியூசிக் அவங்க பாடிட்டுருப்பாங்க, நான் இந்த சைடு விளாண்டுட்டு இருப்பேன். அப்படியே கேட்டு அப்படியே பழகிருச்சு. ஓகே. எந்த வயசுலேருந்து பாட்டு கற்றுக்கிட்டீங்க? பாட்டு கற்றுக்கல, சும்மா கேட்டுட்டு பஜன்ஸ் தான் பாடிட்டு இருப்பேன் நான். ஓ, கேட்டே நீங்கள் இவ்வளோ பாடுறீங்களா? கிளாஸ் போகவே இல்லையா? ஸ்டில் இப்போ வரைக்கும்? இல்லை, போகலண்ணா. எப்படி அப்புறம் உங்களுக்கு அது இது மாதிரி இப்படி பாடுங்க அப்படி பாடுங்கன்னு சொன்னால் அழகாக பாடுறீங்க அது மாதிரி? அது வந்து அவங்க அப்படி சொல்லி தருவாங்க. சொல்லி தரும்போது கரெக்டாக புரிஞ்சிட்டோன்னா அது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ ஜட்ஜஸ்க்கு எல்லாம் இருப்பாங்கல்ல, ஜட்ஜஸில் உங்களுக்கு எதாவது ஸ்வீட்டஸ்ட் ஜட்ஜ் இவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா யார் இருக்காங்களா? அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட இப்படி வராது, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஏன்னா எல்லாருமே எனக்கு பிடிக்கும். அண்ட் இப்போ அந்த கோல்டுலாம் உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, ஸோ அது என்னாச்சு, வாங்கிட்டீங்களா? போய் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா இல்லை இனிமேல் தானே? இனிமேல் தான் வாங்கணும். என்னென்ன வாங்கலான் இருக்கீங்க? ஏதாவது ஐடியா இருக்குமா? அம்மா உங்களுக்கு ஒரு கோட்டா எனக்கு ஒரு கோட்டா பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி? என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்க இப்போ நீங்கள் வீட்டில் அம்மா கிட்ட சொல்லியிருப்பீங்களா, நான் ஜெயிச்சா எனக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, எனக்கு ஏதாவது நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்க, கிஃப்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது டீலிங் போட்டிங்களா? போடலை, அப்படியெல்லாம் ஒன்றும் போடலை. ஆனால் தெரியலையா? ஏன்னா இது வித்தியாசமாக இருக்குது. அண்ட் லைக் நீங்கள் ஸ்ரீனி சார் கூட ஒரு பாட்டு பாடினீங்களே, அது பயங்கர வைரல் ஆச்சு. எங்களுக்காக ஒரு 4 லைன் பாடுறீங்களா? முதல் முறை கேள்வி பார்த்தேன், முதல் முறை கண்ணில் வேர்த்தேன், எந்த தாயின் கர்ப்பம் தாண்டி மறுமுறை உயிர் கொண்டேன், உன்னால் இருமுறை உயிர் கொண்டேன், முதல் முறை எனக்கு அழுதிடத் தோன்றும், கண்ணீருண்டு சோகமில்லை, ஆமாம் மழையுண்டு மேகமில்லை. ஓகே. இப்போ நீங்கள் பாட்டுலாம் பாடிட்டு இருக்கீங்க, வீட்டில் வந்து அம்மா வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது, எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்குது, நீ ஒரு 4 லைன் பாடு அப்படின்னு சொல்லி அப்போல்லாம் கேட்டிருக்காங்களா? அது மாதிரி கேட்டதில்லை, எதுவுமே கேட்கல போல வீட்டில் உங்களுக்கு? இல்லை, நான் பாட்டுக்கு ஜாலியாக இருப்பேன். நானும் தங்கச்சி விளாண்டுருப்போம். அம்மா ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க, பாட்டி ஏதாவது பாட்டு கேட்டுட்ருப்பாங்க. இப்போ ஸ்கூல்லலாம் ஸ்டடீஸ்லாம் பாதிக்கப்படும்ல, லைக் நம்ம ஷோ பண்ணிருக்கோம், கொஞ்சம் ஊட்டிலேருந்து சென்னை வரும் அப்படின்னும் போது ஒரு குறிப்பிட்ட மந்த்ஸ்லாம் இங்கே தான் இருக்க மாதிரி இருந்திருக்கும். அப்போ ஸ்கூலில் ஏதாவது மிஸ் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? இல்லை அவங்க ஏதாவது மெசேஜ்லாம் பண்ணுறது, சூப்பராக பாடுற, டிவியில் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே, என்ன சொன்னாங்க? எங்கள் ஸ்கூல்லேருந்து எல்லாருமே பிரின்ஸிபல், கிளாஸ் டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மெசேஜ் பண்ணுவாங்க, சூப்பராக பாடுறேன், இன்னும் பாடு, நீ வந்து ஏதாவது ஒரு பிளேஸ் எடுத்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க? அதான் இருக்காங்களா யாராச்சும்? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தான். எல்லாருமே ஃப்ரெண்டு? ஓகே. சூப்பராக பாடுற, நீ வந்து இப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போ. பிரின்ஸிபல் கூட சொன்னாங்க, நீ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியும், நீ அங்கே போய் பாடு, இது நீ வந்து கூட படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. வெளியில் இப்போ ஏதாவது கான்சர்ட் போகணுன்னா, அங்கே போகணுன்னா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ போயிட்டு வா, அதுக்கப்புறம் வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ஃபேன்ஸ் நிறைய பேர் வருவாங்க, தன்வி சூப்பராக பாடுறாங்க, நீங்கள் ஏதாவது பப்ளிக் பிளேசஸ் போகும்போது பாப்பா நீங்கள் தானே அந்த பாட்டெலாம் பாடுற அப்படின்னு கேட்பாங்களே, அந்த ஃபேன்ஸோட இதெல்லாம் ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதை விட்னஸ் பண்ணுறீங்க. ஆமாம், அவங்க ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது
ஐயோ நான் வந்து இவ்வளோ பாடியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி இந்த ஷோ பார்த்து என்னை பிடிச்சவங்க வந்து கேட்குறாங்க. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. என்னைய கண்டுபிடிச்சி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஓகே, அவங்க ஏதாவது பாட சொல்லியிருக்காங்களா இல்லை அது மாதிரி தான் கேட்டாங்களா இல்லை என்ன சொல்லுவாங்க? இல்லை, அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒரு பிளேஸ் போகும்போது எல்லோரும் நீ சரிகமபாவில் பாடுறவங்க தானே, காரில் கூட நாங்களும் ஏதாவது பின்னாடி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தா நீங்கள் சரிகமபாவில் பாடுறவங்க தானே, சூப்பராக பாடுறீங்க, இன்னும் நல்லா பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலராக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களை? ஆமாண்ணா. எவ்வளோ ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு இப்போ நார்மல் ஷூட்ஸ்னால் வந்து ஒரு டூ டேஸ் ட்ரைனிங் நடக்கும். அதுக்கப்புறம் 2 டே ரிஹர்சல் நடக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஷூட்டு. ஓகே, ஸோ அதுக்கு எத்தனை பாட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களா? உங்களுக்கு இத்தனை பாட்டு நீங்கள் வந்து கேட்கணும், அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களா? இல்லை அவங்களே கொடுக்குற செலக்டட் பாட்டு தான் நீங்கள் பாடணுமா? நம்ம வந்து கொடுக்கலாம் பாட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்சதாகவும் இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கலாம். அவங்க கொடுத்ததுன்னு இல்லை, நம்மளும் எடுத்துக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க தருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க, ட்ரெயினர்ஸ் நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. அதை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு 2 நாள் நடக்கும். அதே மாதிரி நடக்கும்போது ரிஹர்சல் நம்ம நல்லா பாடிட்டா அவ்வளோதான். சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் அந்த காம்படிஷன் இதெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, கோல்டாக நம்ம சாப்பாடு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கும் இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு. இப்போ முடிஞ்சிச்சு, ஃபினாலெலாம் முடிஞ்சிச்சு, ஏதாவது சொல்லியிருக்கீங்களா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு வீட்டில்? அது ஃபினாலே முடித்தோடனே அதுக்கு மறுநாளே நான் என்ன சொன்னேன், நான் இவ்வளோ நாள் 8 மாதம் நான் ஐஸ்கிரீமே சாப்பிடல, கூல்ட்ரிங்க்ஸே குடிக்கல. அதனால் நான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னே அதுதான் சொன்னேன். அப்புறம் அம்மா போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நல்லா 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே ஆகலை. அப்படியா? என்னென்ன ஐஸ்கிரீம் வீட்டில் கேட்டீங்க, வாங்கி கொடுத்தாங்க? வீட்டில் வந்து நிறைய கேட்டேன், நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. சரி பரவாயில்ல, 3 சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு வேணால் 2 சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஃபைனல்ஸ்லாம் பார்த்து தான் சொன்னாங்களா? சொன்னாங்க சூப்பராக பாடுனேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாவும் கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி போகலாம், ஓகேவா? நான் ஒரு வார்த்தை சொல்வேன், இப்போ மான்னு சொன்னால் மாலேருந்து வர பாட்டு பாடணும், ஓகேவா? பாடிடுவீங்களா? ஓகே, நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. ஓகே, சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. சரி, ஓகே. நடை திறந்து தாவும் நதியாலை நான் மனந்து இசைக்கலைஞன் என் ஆசைகள் 1000 நினைத்தது பலித்தது. சொல்லிட்டீங்களா? ஓகே, பாட்டும் நானே பாவம் நானே டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு. ஸோ இப்போ நம்ம நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய கம்போசர் நம்ம பாடணுன்னு ஒரு ஆசை இருக்கும்ல எல்லா சிங்கர்ஸ்க்குமே. அது மாதிரி உங்களுக்கு என்ன ஆசை? இளையராஜா சார்கிட்ட, அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார்கிட்ட. சூப்பர், பாடணும் அவங்களுடைய கம்போஷனில் பாடணும் அப்படின்னு. ஏதாவது மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஆஃபர் வந்துச்சா, கால் வந்துச்சா? லிடியன் நாதஸ்வரம் அவங்க வந்து அந்த திருக்குறள் 1330 அந்த திருக்குறளுக்கு வந்து போட்டிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். அதுக்கப்புறம் நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அனுப்புறதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு ஒரு குரல் பாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு குரல் பாடினேன், இகழ்காணானாக்கம் வருங்காலதனை மிகழ் காணும் கேடுதற்குன்னு. அது பாடினேன். அது எனக்கு எப்படின்னா இவ்வளோ சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, அதில் அவங்க கூட நான் பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சுண்ணா. ஓகே, பிஃபோர் இந்த ஷோக்கு முன்னாடியா? ஷோக்கு முன்னாடிண்ணா. இப்போ நிறைய பேர் இருக்காங்களா, இமான் சார் இருக்காங்க, சாம் சிஎஸ் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க, விஜய் ஆண்டனி சார் மாதிரி நிறைய பேர். அவங்களோட கம்போசிஷன் ஏதாவது பாடணுன்ற மாதிரி இருக்கா? எல்லார்கிட்டையும் பாடணுன்னு இருக்கு. எல்லாருக்கிட்டையும் பாடணுன்னு இருக்கு. அது இன்னும் போகுதா பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் பாட்டுலாம் கற்றுக்கிற மாதிரி? இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் முடிச்சு போனக்கப்புறம் தான் ஆரம்பிக்கணும். ஏதாவது உங்களை மாதிரி சின்ன பசங்க நிறைய பேர்
பாட்டு பாடணும் அப்படின்னு ஆசைலாம் இருக்கும்ல, அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் டிப்ஸ் எப்படி பாடணும்னு சொன்னீங்கன்னா? அது எனக்கு தெரியாது. நானே ஜட்ஜஸ் சொன்னது அதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாது. ஏம்மா நீ வந்து ஃபைனல் வரைக்கும் வந்து கோல்டன் வாய்ஸ் வரைக்கும் வின் பண்ணியிருக்க, தெரியாதுன்ற? தெரியாது. அப்போ யார் சப்போர்ட் பண்ணுவா? ட்ரெயினர்ஸ், ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் தாண்டி பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. டீம், மெயினாக டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி பாடு, உனக்கு வந்து நீ நல்லா உன்னோட பெஸ்ட்டு கொடு, கிடைக்கிறதெல்லாம் தானாக கிடைக்கும், அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு நீ வந்து பாடு அப்படின்னு டீம் தான் மெயினாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஜூரிஸு எல்லாருமே. ஓகே, ஏதாவது இப்போ நம்ம ஒரு எபிசோடில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நினச்சிருப்போம், அது சரியாக நடந்திருக்காது, அது மாதிரி ஏதாவது ஒரு எபிசோட் இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. சூப்பருங்க. லைக் ரொம்ப அதிகமாக எஃபர்ட் போட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது எபிசோட் இருக்கா? இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் என்னால் முடியலடா அப்படி? அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி அந்த மாதிரி அது எந்த பாட்டு இல்லை. ஓகே, ஈஸியாக பாடிட்டீங்க. செம்மங்க. என்னம்மா குழந்தை வந்து இது எல்லாத்துக்கும் வந்து பதில் வச்சிருக்கு கையில். சூப்பர். எங்களுக்காக ஃபைனல் என் கார்டு ஒரு பாட்டு, அம்மா ஃபேவரட் பாட்டு ஏதாச்சும், அம்மாவுக்கு ஏதாவது பிடிக்கிற பாட்டு கேட்டு பாடுங்க. என்னது மையா மையாவா? என்னது ஃபைனல்ஸுக்கு பாடினேன். ஓகே ஓகே. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள், மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா, மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள், மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா. அம்மா வந்ததுக்கப்புறம் தான் எனர்ஜி வருதா? இல்லை இல்லை இல்லை, இந்த பாட்டு அப்படி தானா? ஆமாம். ஏன் இது கொண்டாடுறதுக்கு முன்னாடி இருக்குது சைலண்டாக இருந்தது, மையா மையான்னு அது பயங்கரமாக இருக்கேம்மா. அது வந்து ஒரு ஒரு ஜானர்ஸுக்கும் ஒரு ஒரு இது ஸ்டைல். அப்போ நீங்கள் முறைப்படி சங்கீதம் கற்றுக்காம இவ்வளோ தூரம் பாடுறீங்க, கிரேட்டுங்க. ஒரு ட்ரூலி இன்ஸ்பிரேஷன். என்ன இப்போ ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? இப்போ வந்து நான் 6th-லேருந்து 7th போகிறேன். நல்லா படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேபேக் சிங்கர் ஆகணும், நிறைய கனவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அச்சீவ் பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. I decide. I go extra. Presta, always extra. But what extra? JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore.